சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணே வாங்க. நல்லா இருங்க. சரி நல்லா இருங்க. எடுத்து கொடுமா. இந்த இது உனக்கு. Thank you. இது உனக்கு. தேங்க்ஸ் மா. ஹேப்பி பர்த்டே. அருவி வா. எங்களுக்கு ஆமா. இதானே உங்களுக்கு இதானே? ஆசீர்வாதம் நல்லா இருங்க. நல்லா இருங்க. நல்லா இருங்க. இந்த அருவிக்கு என்னடா? பாப்போம். இது உனக்கு. பாத்தியா? புதுமண தம்பதிகள் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. அத சரி இது ரெண்டும் உனக்கு ஒண்ணு. இந்தாம்மா. உனக்கு. தேங்க்ஸ் சித்தி. நீங்க தான் புதுமண தம்பதிகள். நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் நீடூழி வாழணும். இவர் எப்படி என்கிட்ட எதையும் மறைக்காம இருக்காருன்னு பாத்தீங்கல்ல, அதே மாதிரி உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் எதையும் மறைக்காம விட்டு கொடுத்து எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். என்ன புரிஞ்சுதோ? சரி சித்தி. அம்மா என்ன மறந்துட்டீங்களே? ஐயோ உன்னையா? நீ தானே எங்க முதல் கிஃப்ட். இந்த இது உனக்கு. நல்லா. சரி. Thank you. அருவியக்கா, ஈஸ்வர் மாமா சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட்டிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா பாட்டி நம்ம எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா? ஆமாட்டு, எல்லாருக்கும் gift கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணி அசத்திட்டீங்க போங்க. பின்ன சரஸ்வதி என்ன சும்மாவா? என்ன விசேஷம்னு கேட்டேன். அதுக்கு யாரும் சொல்ல மாட்டேன்னு ஐயோ என்ன நடிப்பு. ஆனா அப்பவே எனக்கு தெரியும் பர்த்டே விஷயம்னு. சரி உங்க சந்தோஷத்தை நான் ஏன் கெடுப்பானே? அதான் ஒன்னும் தெரியாத மாதிரி உங்களை மாதிரியே நானும் நடிச்சிட்டேன். அத்தை ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். என்ன புடிங்க. வரேன் இருங்க. ஏதோ சர்ப்ரைஸ் பண்ண போறோம். கொண்டாடி போனா ஒரு காரணம் இருக்கும். என்ன இன்னொரு சர்ப்ரைஸா? ஐயோ அண்ணே. ஐயோ அல்வா எடுத்துக்கோங்க. எனக்கு வேண்டாம். ஊட்டி போங்க. நீங்க அம்மா கூட்டிட்டு வர. ஏண்டா? ஸ்வீட் எடு கொண்டாடு. இந்தா சாப்பிடு. நல்லா இருக்கு. உங்களுக்கு தாங்கடா. கொஞ்சம் வாங்கிக்கங்க. கொஞ்சம் வீட்டு அதிகமா கொடுங்கம்மா. ரொம்ப சூப்பரா இருக்குமா? எல்லாவே கொடுங்கம்மா. பரவாயில்ல. நல்லா இருக்குடா. கொஞ்சோண்டு வைக்கிறதா. வேணான்னு சொல்லக்கூடாது. அருவி என்னாச்சு? அருவி என்னாச்சு? என்னாச்சுமா? என்னாச்சு? ஓடுறாச்சு. ஒன்றும் தெரியலையே. புகழ். என்னடா? என்ன திடீர்னு அருவி வாந்தி எடுக்கிறா? எனக்கு என்னமோ இது சாதாரண வாந்தி மாதிரி தெரியல. என்ன புகழ் சார் ஸ்பெஷலா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா, நீ வேற. ஐயோ சாரி மா, எனக்கு எப்படிமா தெரியும்? நல்ல நாள் அதுவுமா, நல்ல செய்தி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். புகழ், இவங்க எல்லாம் சொல்றத பார்த்தா நீ அப்பா ஆயிட்ட போல. டேய் அம்மா, அடுத்தடுத்து நம்ம குடும்பத்துல நல்லதா நடந்துகிட்டு இருக்கு. அடேங்கப்பா, அருவி மட்டும் உண்டாயிட்டா போதுமே, அப்படியே உலக சாதனை பண்ண மாதிரி தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களே. இனிமே அவளை கையில பிடிக்கவே முடியாது. டேய் புகழ், கங்க்ராட்ஸ்டா. அம்மா, எதுக்காக இப்ப எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கீங்க? ஒருவேளை இது சாதாரண வாந்தியா கூட இருக்கலாம்ல? ஷோ, ஐயோ இவ ஒருத்தி. கொஞ்சம் சும்மா ஏமா வாய வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? நாங்க எல்லாரும் நல்ல விஷயம் நடக்கணுமேனு ஆசாசியா இருந்தா அதையும் இருக்காதுன்னு சொல்ற. ரவி, வா 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 வா. என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே. என்ன அருவி, விசேஷமான வாந்தி தானே? பாட்டி நீங்க நல்ல விஷயம் சொல்ல போறீங்கன்னு ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க அருவியக்கா.
ஏய் இருங்க இருங்க இருங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. அக்கா ஸ்வீட்ல நெய் அதிகமா போட்டுட்டாங்க போல, அதான் வாமிட் வந்துருச்சு, ஒத்துக்கல. ஐயோ, லட்சுமி நான் தான் சொன்னேன்ல, எல்லாருமே அப்படியே என் மேல கோவப்பட்டீங்க. இப்ப பாத்தீங்களா, நான் எப்பவுமே உண்மையை தான் சொல்லுவேன். அத்தை, இன்னைக்கு கோயில்ல சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணணும். கோயிலுக்கு போலாமா? மா அது மட்டும் இல்லம்மா, நானும் அப்பாவும் சேர்ந்து இன்னைக்கு ஆசிரமத்தில் அன்னதானம் போடுறதுக்காக புக் பண்ணியிருக்கோம். என்னங்க இது? நீங்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அடுத்து அப்படியே ஆசிரமத்துக்கு போகலாம். ம்? நீங்க கோவிலுக்கு, ஆசிரமத்துக்கு, எல்லா இடத்துக்கும் போயிட்டு வாங்க. நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நானும் கலையும் உங்களுக்கு ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். ஐயோ, என்னங்க இது? சரி சரி, என்ன இது? ஆளுக்கு சர்ப்ரைஸா? ஆமா. கோயில், ஆசிரமம் எல்லாத்துக்கும் நான் வரணுமா? என்ன கண்டிப்பா போகணும். பாட்டி, உங்க பர்த்டேனா சும்மாவா? நாங்க எல்லாரும் சேர்ந்து அபிஷேகத்துக்கு பிளான் பண்ணிருக்கோம். சீக்கிரம் கிளம்புங்க, கோவிலுக்கு போலாம். உண்மையாவே உங்க எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்படி ஆளாளுக்கு பாசத்தை காட்டுறீங்க. என்னை சுத்தி பாசம் காட்ட இத்தனை பேர் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? என்ன மாதிரி கொடுத்து வச்சவ இந்த உலகத்திலேயே யாரும் இருக்க முடியாதுன்னு இன்னைக்கு நான் நம்புறேன். என்ன? இது அருவிக்கு நான் கொடுத்த புடவையாச்சே. அருவி மிஸ் பண்ண இந்த புடவை எப்படி சிவசங்கரி கிட்ட வந்துச்சு? கடவுளே, சிவசங்கரியோட இந்த புடவைய உன் அம்மா புடவைன்னு சொல்லி அருவி கிட்ட கொடுத்துருந்தேன். இப்ப இது உண்மையான அம்மா கிட்டே வந்து சேர்ந்துருச்சே. இது என்ன விளையாட்டு கடவுளே? ஒரு புடவைய வச்சு அம்மாவையும் பொண்ணையும் கண்ணுக்கு தெரியாம இணைச்சு வச்சிருக்கியே. இதுல நூல் இழ பேசுகனாலும் அருவிக்கும் சிவசங்கரிக்கும் அவங்க அம்மா பொண்ணுங்கிற உண்மை தெரிஞ்சிடுமே.